శ్రీరిపురవాసినం కరుణామూర్తి స్వరూపం సర్వరోగ దోஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, முதலில் உங்கள் மனதில் உள்ள உணர்வை நான் புரிந்து கொள்கிறேன். அதனால்தான் உங்கள் சாயாக உங்கள் மனதை வெல்ல முடிந்தது. பாருங்கள், உங்கள் மனம் பல ஆசைகளாலும் பல எண்ணங்களாலும் நிறைந்துள்ளது. இன்று எப்படி போகும், நாளை என்ன நடக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்ப உறுப்பினர்களின் கதி என்னவாக இருக்கும், என் குழந்தைகளின் கதி என்னவாக இருக்கணும், நான் இப்படியே இருந்தால் வரும் நாட்கள் எனக்கு எவ்வளவு மோசமாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் உங்கள் மனதை தேவையற்ற மற்றும் அவசியமற்ற குழப்பமான எண்ணங்களால் நிரப்புகிறீர்கள். அந்த எண்ணங்களை எல்லாம் சிறிது பற்றி நீ எப்போதும் சிந்திக்கிறாய். நீங்கள் உங்கள் மனதை கெடுக்கிறீர்கள். இது போன்ற முரண்பாடான எண்ணங்களுடன் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனும் நீங்கள் நண்பர்களாக இருக்க முடியாது. உங்கள் குழந்தைகளை நேசிக்கவும் அவர்களுக்கு தேவைகளை நீங்கள் வழங்கவும் முடியாது. நீங்கள் எப்போதும் இப்படி யோசித்து கொண்டே உங்கள் நேரத்தை செலவிட்டால் நீங்கள் எப்படி எனக்கு சொல்ல முடியும் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. அது எப்படி நடக்கும் என்று நீங்கள் எப்படி கணிக்க முடியும்? எதிர்காலம் இப்போது இருப்பது போலவே இருக்கும் என்று நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? சொல்லுங்கள். நான் உங்களுடன் இருக்கும் நாட்கள் நீங்கள் சிரமத்தை எதிர்கொள்ளலாம் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே இப்போது பாருங்கள். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றும் நான் ஒவ்வொரு நாளும் அதே வழியை அனுபவிப்பேன் என்றும் ஒருபோதும் நினைக்காதீர்கள். பாருங்கள் குழந்தைகளே, வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. குறைந்தபட்சம் உங்களையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் நீங்கள் வீட்டில் அவர்களை பற்றி சிந்திக்கவில்லை என்றால், உங்கள் குழந்தைகளை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் குழந்தைகளின் தேவைகளை நீங்கள் இப்போது பூர்த்தி செய்யாவிட்டால் உங்கள் குழந்தைகளில் பலர் வரும் நாட்களில் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்வார்கள். இல்லையெனில் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் இப்படியே நடந்து கொள்வார்கள். எனவே முதலில் அவர்கள் சரியான முறையில் வளர்த்து அவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் வழங்குங்கள். நான் ஒப்புக்கொள்கிறேன், பூமியின் கடவுளின் பொறுமையுடன் நீங்கள் நிறைய சகித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வேலையை பொறுமையாக செய்கிறீர்கள். எல்லா சிரமங்கள் இருந்த போதிலும் நீங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள். உங்கள் அண்டை வீட்டாரிடமும் பேச மாட்டீர்கள். எல்லாவற்றிற்கும் அமைதியாக பதிலளிக்கிறீர்கள். அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்கிறீர்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் போது நீங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது என்ன நம்பிக்கை இருக்கிறது? நீங்கள் பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களுடன் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நேரம் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது இல்லையா? பைத்தியக்கார குழந்தையே, பக்தியை மட்டுமல்ல, இந்த சாய் மீது நம்பிக்கையும் வளர்த்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். பாருங்கள், யாராவது ஏதாவது சொன்னாலும் அல்லது நீங்கள் என்னை நம்பாமல் இருந்தாலும் அல்லது கவனக்குறைவாக என்னை வணங்கினாலும் நான் அதைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைக்காதீர்கள். நான் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேன். உங்கள் மனதை கொஞ்சம் அன்பால் நிரப்பி உங்கள் இதயத்தை என் வடிவத்தால் நிரப்பி எப்போதும் சாயி சாயி என்று நினைத்து தைரியமாக இருங்கள். நான் நிச்சயமாக உங்கள் கையை பிடித்து உங்களை வழி நடத்துவேன். யாரும் உங்களுக்கு ஆதரவாக நிற்க தேவையில்லை. உங்கள் குரு விதியை கூட மாற்றும் சக்தி கொண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் தேவையற்ற எண்ணங்களை விடுத்து சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க பழகுங்கள். ஓம் சாய்ராம்.